ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு வீடியோவில் பசங்களோட காது குத்து விழாக் தான் பார்க்க போகிறோம். எல்லாம் மொட்டை அடிச்சுட்டு எல்லாம் ரூமுக்கு போனதுக்கப்புறம் எல்லாம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம விழாக் வந்து இப்போ கண்டினியூ பண்ணலாம். பார்ட் 1 வந்து நம்ம ஏற்கனவே வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க. நீங்கள் எப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வேளாங்கண்ணி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் ஒரு லைக் பண்ண போட்டு விட்ருங்கப்பா. அப்புறம் வீடியோக்குள்ளே போய் ஃபுட்டு நம்ம எங்கெல்லாம் போனோம் அப்படின்றதெல்லாம் போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் மொட்டை அடிச்சுட்டு எல்லாம் வந்தாச்சு. எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பாப்பாவுக்கு வந்து பட்டு பாவாடை சட்டை ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எல்லாம் போட்டுட்டு எல்லாம் ஒரு வாக் போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பட்டு பாவாடை சட்டை பிடிச்சிருந்துச்சு போல். அப்படி தான் போஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தப்ப. நாங்கள்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு காது குத்துறதுக்காக எல்லாம் போயாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பூ பழம் எல்லாம் அவங்களுக்கு தட்டில் வச்சு கொடுக்கணும். அதோட தோடும் வச்சு கொடுக்கணும். நம்ம இந்த பெரிய பையன் வந்து இப்போ உட்காந்துருக்குறான். மாமாவுக்கு பார்த்தீங்கன்னா மாலை போட மறந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பையனுக்கு வந்து மாலை போடாமலே ஃபஸ்ட்டு காது குத்திட்டு அப்புறம் ரெண்டாவது பையனுக்கு தான் மாலை போட்டோம். பையன் வந்து பார்த்துட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு காது குத்திட்டாங்க. அந்தளவுக்கு ஒன்றும் அழுவலை. காதில் கை வச்சதுக்கு அப்புறம் தான் அழுவே ஆரம்பித்தான் பையன். இப்போ பக்கத்தில் இருக்க பிள்ளைங்களாம் வந்து சின்ன சின்ன பிள்ளைங்களாம் குத்திட்டு இருந்தாங்களா, அதனால கொஞ்சம் இவனும் பயந்துட்டான். பெரிய பையன் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இப்போ பெரிய பையன்தான் இருந்தாலும் பிள்ளைங்கள்லாம் பக்கத்தில் அழுவும் போது கொஞ்சம் அவனும் கொஞ்சம் பயந்துட்டான். ரெண்டாவது காது குத்தும்போது தான் ரொம்ப வேற பிள்ளைங்கெல்லாம் எல்லாம் ஒவ்வொன்று கத்த ஆரம்பிச்சிட்டு. பட் அது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆயில்மெண்ட்டுமே அவங்களும் வச்சுருக்குறாங்க. அதை வச்சு தான் வந்து குத்துறாங்க பிள்ளைங்களுக்கு காது குத்தும்போது. காது குத்துற பையன் வந்து கொஞ்சம் சின்ன வயசு தான் இருந்தாலும் பயந்து தான் உட்காருதும். பரவாயில்ல, இந்தளவுக்கு ஒன்றும் அழுவலை பெரிய பையன். சின்ன பையன் வந்து இவனை பார்த்ததுனாலேயே உனக்கு காதில் கை வச்சோடனே வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். இந்த ரெண்டாவது பையன் சின்ன பையன் உட்காரும்போது தான் மாமாவுக்கு மாலையே வந்து நாங்கள் போட்டு இது பண்ணணும். அவன் ஏற்கனவே பெரிய பையன் குத்துனதை பார்த்துட்டு ஏற்கனவே பயந்து தான் உட்காந்துருந்தான். அதனால குத்தும் போதே கொஞ்சம் பயந்துட்டே தான் இது பண்ணிட்டு இருந்தான். அழுவும் ஆரம்பிச்சிட்டான். பக்கத்தில் இருக்க பொருளையும் பாப்பாவும் கத்தவும். இது பார்த்தீங்கன்னா மொட்டடிக்க டோக்கன் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. இது காது குத்துறதுக்கு 50 ரூபா. காலையில் 6:30 மணிக்கு நாங்கள் வந்து மொட்டடிக்க பசங்களை அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டு வந்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆகுது. நல்ல நேரத்துலேயே குத்திடுவோன்னு சொல்லிட்டு நாங்கள் 7:45 வந்துட்டோம். இன்னும் நாங்கள் சாப்பிடல. காது குத்திட்டு அதுக்கப்புறமா போய் சாப்பிட்டுக்கலான்னு வந்தாச்சு. காலையில் உங்களுக்கு பாப்பா எல்லாத்துக்குமே பிஸ்கட் பால் மட்டும் கொடுத்ததோட நாங்கள் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா குத்திட்டு அழுதுகிட்டே போய் உட்காந்துட்டான். போய் வாழைப்பழம் கொடுத்து அமைதியாக உட்கார வச்சுட்டோம். பார்த்தீங்கன்னா பாப்பா உட்காந்துருக்குறா. அவள் ரொம்பவே கத்த ஆரம்பிச்சிட்டா. அவள் நிப்பாட்டுறதுக்கே 1/2 hour மேலே ஆகிட்டு. பரவாயில்ல, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணலை. காது குத்தும்போது ரொம்ப ஆட்டெல்லாம் இல்லை, சமத்தாவே குத்திக்கிட்டா. பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து நாங்கள் காலையில் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் போய் நீங்கள் வாங்க போனீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும். இப்போ நாங்கள் 7:45 வரும்போதே ரொம்ப க்ரௌடாக தான் இருந்துச்சு. ஏன்னா நல்ல நேரம் வந்து 7:30 to 8:30 தான் இருந்துச்சு. அதனால் அந்த டைமில் தான் எல்லோரும் காது குத்த வருவாங்க. ஸோ நாங்கள் அதனால் முன்னாடியே போய் வாங்கிடலான்னு சொல்லிட்டு காலையில் 6:30 மணிக்கு நாங்கள் மொட்டடிக்கு வரும்போதே நாங்கள் வந்து டோக்கன் வாங்கி தான் வச்சுருந்தோம். காலையில் நாங்கள் வரும்போதே வாங்கிட்டதுனால இப்போ எங்களுக்கு வந்தோடனே நாங்கள் உள்ளே வந்துட்டோம். க்ரௌட்லாம் இல்லை அந்தளவுக்கு. உள்ள டோக்கன் நாங்கள் வாங்க போய் நாங்கள் நின்றுதோம்னா கண்டிப்பாக எங்களுக்கு லேட்டாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு முன்னாடியே ஒரு 30-40 பேர் போல் நின்றுட்டு இருந்தாங்க காது குத்த டோக்கன் வாங்க. நாங்கள் போய் நின்னோம்னா அப்போ நான் காது குத்துறதுக்கு எப்படி 10 மணி ஆகிருக்கும். ஸோ அதனால் நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி இந்த மாதிரி ஐடியா பண்ணியாச்சு. காது குத்திட்டு ஒரு பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா வந்து தட்சிணை போல் வாங்குறாங்க. 3 பேருக்கும் நாங்கள் 600 ரூபா கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்க அந்த ஆப்போசிட்டில் இருக்க கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அழுகவும் மழை வேற தூயிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சாமி ஃபஸ்ட்டு கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் கேன்டீனில் தான் இருக்கோம். சரி காலையில் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி பசங்களும் லேட் ஆயிரும் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மணி 9 மணி 8:30 ஆகிடுச்சு நாங்கள் உள்ளே வரும்போது. சரி சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தோசை தான் ஆர்டர் பண்ணோம். அப்புறம் தோசை இல்லைன்னு சொன்னாங்க. இட்லி இருக்குன்னாங்க. அப்புறம் இட்லி இல்லை தோசை தான் இருக்குன்னு சொல்லுவோம். அப்புறம் திருப்பி உள்ளே போயிட்டு மாற்றிக்கிறாங்க. எது இருக்கோ அது நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம என்ன டோக்கன் வாங்கியிருந்தாலும் அங்கே போய் உள்ளே மாற்றி தான் கொடுக்குறாங்க.
ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே நாங்கள் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்போ வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. சாப்பிட்டுட்டு ரேட்லாம் வந்து நான் போர்ட்லேயே போட்டிருப்பேன், நீங்கள் வீடியோ வந்து கூட நீங்கள் ப்ரிவியூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். மாலை கேண்டில் இதெல்லாம் வாங்கணும், வாங்கிட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலை ரேட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். இங்கே மாலை பார்த்தீங்கன்னா ஒரு மாலை 100 ரூபா சொன்னாங்க. அதே ஆப்போசிட்டில் அங்கிட்டு வச்சுருக்காங்க. இந்த மாலை பார்த்தீங்கன்னா 50 ரூபா சொன்னாங்க. நாங்கள் வந்து 3 மாலை வாங்கிட்டோம். 3 பசங்களுக்கும் 3 மாலை வாங்கிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு அப்பா போய் அங்கே கேட்டுட்டு 3 மாலை 300 ரூபா வாங்கிட்டாங்க. அப்புறம் சொல்லவும் அப்புறம் கொடுத்துட்டு அப்புறம் வந்து நாங்கள் ஆகிட்டோம். மாலை வாங்க போறீங்கன்னா கொஞ்சம் அப்போ ஏதாவது இருங்க பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே நாங்கள் போனோம். உள்ளே பார்த்தீங்கன்னா செப்பல் வந்து அலோடு கிடையாது. சைடில் வந்து ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க, அதில் போட்டுட்டு தான் உள்ளே போகணும். நாங்கள் எல்லா செப்பலும் ஒரே ட்ரீல போட்டுட்டு நாங்கள் உள்ளே சாமி கும்பிட போயிட்டோம். உள்ளே வந்து சாமியை பார்த்த உடனே ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு அது இனம் புரியாத ஒரு வைப்புங்க. அது எப்படின்னு சொல்கிறது, சாமி நேருக்கு நேராக கண்ணுக்கு கண்ணா அப்படி பார்க்கறதே அது ஒரு எல்லாமே இப்படி இறக்கி வச்ச ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைக்கும் எப்போதுமே. அது மாதிரி தான் நானும் ஆப்போசிட்ல எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பட் வீடியோ அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில்லாம் வச்சுட்டு பூ வாங்கிட்டு நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம். பூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடு கொடுத்துட்ருக்காங்க தனியாக நின்றுட்டு. அப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அங்கிட்டு இந்த சைடு தான் வந்து கும்பிடணும், இது கேண்டில் ஏற்றிட்டு வெளியில் வந்து அப்புறம் அப்படியே செப்பல் போடாமல் வந்து பழைய வேளாங்கண்ணி போக முடியாது, கால் சுடும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு அப்புறம் பின்னாடியால் சுற்றி வந்துட்டு செப்பல் போட்டுட்டு நாங்கள் அப்படியே கொடிமரத்தை சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் அந்த சைடு பழைய வேளாங்கண்ணி போயிட்டோம். இவ்வளோ தூரம் நடந்து போகணும் இல்லையா, நாங்கள் பசங்க நடக்க முடியாது, கால் சுடும். நிறைய பேர் எங்கள் கூட வந்தவங்க அப்படி தான் செப்பல் போடாமல் வந்துட்டாங்க, கால் ரொம்ப சுட்டுச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டுட்டு நாங்கள் பழைய வேளாங்கண்ணி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா முட்டி போட்டு எல்லாம் நடந்து போயிட்டுருக்குறாங்க. இது நாங்கள் போன தடவை வந்திருந்தப்ப போட்டோம். இந்த தடவை ஆனால் ரொம்ப மழை பெஞ்சு ஈரமாக வேற இருந்துச்சுங்க, பாவம் ரொம்ப நல்லா வலிச்சிருக்கும். பட் நிறைய பேர் உட்காந்து வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பழைய வேளாங்கண்ணிக்கிட்ட வந்தாச்சு. இப்போ இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு உள்ளே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம், கால் வலிக்கும் பசங்களுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். சாமி பார்த்தீங்கன்னா இதுதான் பழைய வேளாங்கண்ணிக்குள்ளே இருக்கும் சாமி. வெளியில் போயிட்டு எண்ணெய் தீர்த்தம் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் இப்போ வந்து வந்தாச்சு. இது வந்து விண்மீன் ஆலயம் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அங்கேயும் ஒரு இதாக முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் க்ரௌடெல்லாம் இல்லை, நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. பெரிய கோயில் இல்லையா, நல்ல க்ரௌடே கிடையாது, நல்லா இருந்துச்சு. நல்லா கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம், போய் உட்காந்து காலெலாம் அவ்வளோ தூரம் நடந்து வந்தது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா உட்காந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சுக்குள்ளே அந்த ஃபேன் தாங்க ஹைலைட்டே, நல்ல பெரிய ஃபேனு. போன உடனே நான் எத்தனை தடவை பார்த்தாலும் அந்த ஃபேனை நானும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருப்பேன், பசங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. போக போக ஆள் வந்துட்டு தான் இருந்தாங்க. நாங்கள் போய் நல்லா கொஞ்சம் முன்னாடி போய் உட்காந்துட்டு சாமி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் போய் சாமி கும்பிட்டுட்டு போகலாம், டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட போயிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு வெளியில் அந்த முன்னாடி அந்த சர்ச்சுக்கு முன்னாடி வந்து இந்த இது இருக்கும், ஸ்டாச்சுலாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் இங்கெல்லாம் நின்றுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நிறைய பேர் அப்படி தான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க அங்கே நின்றுட்டு, நல்லா இருந்துச்சு பார்க்கவும். அங்கே இதை பார்த்திங்கன்னா அந்த இதில் ஸ்டாச்சுலேருந்து சைடில் வந்து அப்படியே அங்கேருந்து நடந்து நாங்கள் அந்த பெரிய ஏசப்பா சிலைக்கிட்ட வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா புது வேளாங்கண்ணிட்ட ஃப்ரண்ட் வியூ, அந்த ஏசப்பா சிலைக்கிட்ட இருந்து அந்த ரோட்டில் நேராக வந்தோம்னா இந்த இங்கே வந்துடலாம். அப்புறம் ஆப்போசிட்லேருந்து போயிட்டு நாங்கள் அப்படியே முன்னாடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். மதியானம் பார்த்திங்கன்னா இப்போ 11:30 ஆகுது. ரூம் போயிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூம் போகலான்ட்டு போயிட்டோம். பீச்சுக்கு வந்து போகலை, நைட்டே போயிட்டோம் அப்படின்றதுனால மழை வேற விட்டு பெஞ்சிட்டே இருந்துச்சு. போய் ரூமுக்கெலாம் போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணணும், பசங்களுக்கு திங்ஸ்லாம் வாங்கிட்டு இப்போ மதியானம் பார்த்திங்கன்னா 1:30 இருக்கும். இப்போ சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது செட்டிநாடு ஹோட்டல் தான், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா போகையில் பொரியெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொரி வாங்குறதுக்காக தான் வந்திருந்தோம். பொரி வாங்குறதெல்லாம் எல்லாம் முடிச்சாச்சு, தீனியெல்லாம். சரி போகையில் பஸ் ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரெயினுக்கு போகல, பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு இப்போ மணி பார்த்திங்கன்னா 4:30 ஆகுது.
4:30க்குலாம் கிளம்பிட்டோம். ஸோ மழையும் பெய்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நம்ம வந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 4:30க்குலாம் பஸ் ஏறியாச்சு. நம்ம வீட்டுக்கும் போயாச்சு. இது பார்த்தீங்கன்னா நாள் வீடியோ வந்து இது நைட்டே நம்ம வந்து வேளாங்கண்ணி போயிட்டோம். ஸோ அதனால் வந்து பார்ட் 1 வீடியோ வந்து பார்க்காதங்க கமெண்டில் பின் பண்ணுறேன். வீடியோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நைட்டே நாங்கள் போயிட்டோம். எப்படிலாம் போனோம், எங்கே ரூம் எடுத்தோம், எப்படி ஸ்டே பண்ணோம், ஃபுட்டு எல்லாமே வந்து அதில் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.